ஓம் யக்ஷகுபேரஸ்ய சுமித்ரகாய யமாதி யோகாஷ்டகநாயகாய யதீந்திர பூஜ்யாய யமாந்தகாய ஸ்ரீ விஸ்வநாதாய நம சிவாய. மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கங்கள். இந்த பதிவிலே வரக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதி ஐப்பசி 19ஆம் தேதி அனைத்து ஆலயங்களிலேயும் மிக சிறப்பாக சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் சேவிக்கப்படுகிறது. இந்த அன்னாபிஷேகத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும்? அன்னாபிஷேகத்தை செய்ததால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஏன் இறைவனுக்கு அன்னம் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்க உள்ளோம். முன்னொரு காலத்திலே பல யுகங்களுக்கு முன்னதாக பிரம்மானுடைய கோபத்தினாலே, பிரம்மன் மேல் கொண்ட கோபத்தினாலே சிவபெருமான் ஒரு தலையை கொய்கிறாள். அந்த தலையை கொய்த பிறகு அந்த பிரம்ம கபாலம் சிவனுடைய கைகளிலேயே ஒட்டி கொள்கிறது. அந்த தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமான் காசிக்கு சென்று அந்த கபாலத்திலே பிக்ஷை எடுத்து அன்னத்தை போட வேண்டும். எப்பொழுது அந்த கபாலம் நிறைவாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் கபாலம் கையிலிருந்து கீழே விழும் என்பது அந்த தோஷத்தினுடைய பரிகாரம். எவ்வளவு அன்னம் போட்டாலும் அந்த அன்னம் கபாலம் கீழே விழமாட்டேங்குது. அப்பொழுதுதான் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி என்று ஸ்ரீ அன்னபூரணி தேவியிடம் சிவபெருமான் பிக்ஷை எடுக்க, அந்த அன்னபூர்ணி திருக்கரங்களாலே அன்னத்தை அந்த கபாலத்திலே போட்ட உடனேயே கையை விட்டு நீங்குகிறது அந்த அன்னபாத்திரம், அந்த பிரம்ம கபாலம். அந்த தினத்தன்று அனைத்து சிவ ஆலயங்களிலேயும் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அன்னாபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதங்களிலேயும் ஒவ்வொரு அபிஷேகத்தை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது சிவ ஆகமங்கள். சித்திரை மாதத்திலே தமன பூஜா விதி என்று சொல்லக்கூடிய மறிக்கொழுந்தை தமனத்தை சாத்த வேண்டும். வைகாசி மாதத்திலே கந்த பூஜையை செய்ய வேண்டும். வைகாசி விசாகத்தன்று சுத்தமான சந்தனத்தை அரைத்து சிவனுடைய திருமேனி எங்கும் பூச வேண்டும். இது கந்த பூஜை என்று பெயர். ஆடி மாதத்திலே பல பூஜா விதி. ஆடி மாதத்திலே க்ஷீர பூஜா, க்ஷீராபிஷேக விதி. ஆவணி மாதத்திலே நாட்டு சர்க்கரையாலே அபிஷேகம் செய்ய வேண்டும். புரட்டாசி மாதத்திலே அபூப பூஜா விதி, அப்பங்களாலே அர்ச்சிக்க வேண்டும். ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி என்று அன்னாபிஷேகத்தை செய்ய வேண்டும். கார்த்திகை மாதத்திலே தீபங்களாலே ஆலயம் முழுக்க தீபத்தை வைத்து பூஜை செய்து தீபோத்சவம் செய்ய வேண்டும். மார்கழி மாதத்திலே கிருத கம்பள பூஜா என்று கூறக்கூடிய புது கம்பளியை வாங்கி நெய்யிலே நனைத்து இறைவனுக்கு சாற்ற வேண்டும். அடுத்ததாக தை மாதத்திலே சுத்தமான தேனாலே நிறைய அபிஷேகம் செய்ய வேண்டும், தேன் அபிஷேகம். மாசி மாதத்திலே நெய் அபிஷேகத்தை செய்ய வேண்டும். பங்குனி மாதத்திலே தயிர் அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு மாதத்திற்கு ஒவ்வொரு பூஜைகள் மிக சிறப்பாக கூறப்பட்டுள்ளது சிவ ஆலயங்களிலே. அந்த முறையிலே வரக்கூடிய ஐப்பசி மாதத்திலே சூரிய பகவான் துலா ராசியிலே வீற்றிருப்பார். அந்த சமயத்திலே பௌர்ணமி அன்று அஸ்வினி நட்சத்திரம் இணையும். அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த தினம் அன்னாபிஷேகத்திற்கு உகந்த தினம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த தினத்திலே எம்பெருமானுக்கு நிறைய அன்னங்களை சமைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கலாம், கங்கை கொண்ட சோழபுரத்திலேயும் தஞ்சாவூர் க்ஷேத்திரத்திலேயும் மிக சிறப்பாக பல ஆயிரம் அரிசி மூட்டைகளை கொண்டு அன்னம் சமைத்து எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அதை அன்னதானமாக அளிப்பார்கள். யாவத்த தண்டுலா சந்தி சிவார்ப்பித நிவேத்தியகே தாவத் வருஷ சஹசிராணி சிவலோகே மஹீயதே என்கிறது ஆகமங்கள். நம்மால் முடிந்தளவு இப்போ அன்னாபிஷேகம் ஆக போகிறது ஒரு கோவிலில், நமக்கு பக்கத்து கிராமம் அது. அந்த கிராமத்தில் நம்ம ஒரு 10 கிலோ பச்சரிசி வாங்கி தரோம் அந்த அன்னாபிஷேகத்துக்கும் அன்னதானத்திற்கும். அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்குமா? எத்தனை அரிசி இருக்கும் அந்த 10 கிலோவில்? எத்தனை ஆயிரம் அரிசி இருக்கோ அந்த ஆலயத்தில் அரிசி
அத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு சொர்க்கத்திலே வசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா. யாவது தாவத்து வருஷ சஹஸ்ராணி சிவலோகே மஹீயத்தே, சிவலோக வாசம் கிடைக்கும் என்று அன்னாபிஷேக பலன் கூறுகிறது. அன்னாபிஷேகம் செய்வது மிக மிக உயர்ந்த புண்ணியத்தை நமக்கு அளிக்கும். அனைத்து ஜீவராசுடைய பசியை போக்குவது அன்னம் மற்றும் அரிசி போன்ற தானியங்களாகும். அன்னம் என்பது பல விதங்களிலே பல உயிர்களுக்கு உணவாக இருந்து அந்த பசியை போக்குகிறது. தினமுமே அன்னாபிஷேகம் செய்யலாம் என்று கூறுகிறது சில ஆகமங்கள். அன்ன பூஜையை நாம் செய்வதாலே அகால மரணம் ஏற்படாமல் நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கும். அரசருக்கு உயர்ந்த பதவியானது மேன்மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும். அன்னபூஜை செய்வதாலே குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டு வாழ்நாள் முழுவதும் சாப்பாட்டிற்கு பஞ்சமில்லாத தன்மையானது ஏற்படும் போன்ற பல பலன்கள் அன்னாபிஷேகத்திற்கு கூறுகிறார்கள். அமைதியை கொடுக்கும். ஒரு குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்குது அப்படின்னா, அன்னாபிஷேகம் கோயிலில் பண்ணுறாங்க, நாம் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுறோம் அப்படின்னா குடும்பத்தில் அமைதி ஏற்படுமாம், அனைவருக்கும் உயர்வு ஏற்படுமாம். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் என சிவநேயர்களுக்கு உணவளிக்கும் விதத்தை கூறுகிறார் ஸ்ரீமான் சேக்கிழார் பெருமான். அப்படி நிறைய அன்னதானாத் பரம் நாஸ்தி என்று கூறுகிறது சாஸ்திரங்கள். எவ்வளவு அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளவு பலன் நமக்கும் நமது வம்சத்திற்கும் கிடைக்கும். ஒரு அந்தணர்களுடைய இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு வேதாபியாசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அன்னதானம் செய்தால் 21 தலைமுறை நம்மை வாழ்த்துவார்களாம். இது அன்னதானத்தின் பலன். எனவே வரக்கூடிய அன்னாபிஷேகத்தன்று நம்மால் முடிந்த அளவு பல நபர்களுக்கு, மக்களுக்கு, முடியாதவர்களுக்கு, ஏழை எளியோருக்கு அன்னதானங்களை செய்து சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.